Dear friends, அக்பர் த கிரேட் ஒரு பரம ஏழை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இதை அக்பர் தனது வாயாலேயே ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்று தெரிய வரும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதாவது அக்பர் எழுதிய சுயசரிதையில் இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியை நம்ம பகவான் ஓஷோ சொன்னபோது நானும் கேட்டு ஆச்சரியமடைந்தேன். உங்களுக்கும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தால் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங் திஸ் வீடியோ. ஒரு பணக்காரன் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனை பணத்திற்கான ஒன்றாக இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போதும் அவன் பணத்திற்காக பிரார்த்தனை செய்தான் என்றால் அவன் இன்னும் பணக்காரன் இல்லை என்றே அர்த்தம். ஃபரீத் என்ற சூஃபி புனிதர் ஒருவர் இருந்தார். ஒரு முறை கிராமத்தில் உள்ள மக்கள் அவரிடம், ஃபரீத், நமது அரசர் உங்களை பார்க்க பலமுறை வருகிறார். நீங்கள் ஏன் அவரிடம் நமது கிராமத்தில் உள்ள ஏழைகள் படிப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடம் கட்டித்தரச் சொல்லி கேட்கக்கூடாது என்று கேட்டார்கள். ஃபரீத் உடனடியாக அதற்கு நல்ல விஷயம், எனவே அவர் வந்து என்னை பார்க்க வரும் வரை காத்திருக்க வேண்டாம், நானே போய் அவரை சந்திக்கிறேன் என்று பதில் சொன்னார். உடனடியாக டெல்லிக்கு பயணத்தை ஆரம்பித்தார். அங்குள்ள மக்கள் அவரை நன்றாக உபசரித்து வரவேற்றார்கள். எல்லோருக்கும் தெரியும் ஃபரீத் மேல் அக்பருக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு என்பது. அக்பர் தன்னுடைய பிரத்யோக பள்ளிவாசலில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். ஃபரீத் உள்ளே அனுமதிக்கப்பட்டார். அக்பர் பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பதை பார்த்த ஃபரீத் அவருக்கு பின்னால் சென்று ஒரு ஓரமாக நின்று கொண்டார். அங்கே இருந்த அமைதியில் அக்பர் பிரார்த்தனையில் என்ன சொல்கிறார் என்பது ஃபரீதுக்கு நன்றாகவே கேட்டது. தனது 2 கைகளையும் விரித்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த அக்பர் தனது பிரார்த்தனையை முடிக்கும் தருவாயில், இரக்கமுள்ள கடவுளே, என் மேல் இன்னும் அதிகமான செல்வங்களை நீங்கள் பொழிய வேண்டும், எனக்கு இதைவிட பெரிய ராஜ்யத்தை தர வேண்டும், கிவ் மீ a greater kingdom என்று பிரார்த்தனை செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஃபரீத் உடனடியாக திரும்பிவிட்டார். பிரார்த்தனையை முடிக்கும் தருவாயில் இருந்ததால் அக்பருக்கு யாரோ தனக்கு பின்னால் வந்து நின்றுவிட்டு திரும்பி போவது நன்றாக தெரிந்தது. திரும்பி பார்த்தார். ஃபரீத் படிகளில் இறங்கி போய்கொண்டிருந்தார். உடனடியாக ஓடிச் சென்று ஃபரீடின் கால்களை தொட்டுவிட்டு, எதற்காக நீங்கள் வந்தீர்கள்? ஏனென்றால் ஃபரீத் முதன்முறையாக வந்திருக்கிறார். இப்போது என்ன அவசரமாக திரும்பி போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஃபரீத் அக்பரிடம், நான் நீங்கள் பெரிய பணக்காரன் என்று நினைத்து உங்களிடம் உதவி கேட்கலாம் என்று வந்தேன். உங்கள் பிரார்த்தனையை கேட்கும் போதுதான் புரிந்தது நீங்கள் இன்னும் ஏழைதான் என்பது. நீங்கள் இன்னும் பணத்தையே கேட்கும்போது, அதிகமான அதிகாரத்தை கேட்கும்போது நான் வந்து உங்களிடம் பணம் கேட்டால் அது நன்றாக இருக்காது. ஏனென்றால் நான் வந்தது எங்கள் கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக, உங்களிடம் கொஞ்சம் பணம் வாங்குவதற்காகத்தான். உங்களுக்கு தேவை அதிகம் இருக்கிறது என்பதை இப்போது தெரிந்து கொண்டேன். நான் கிராமத்திற்கு போய் உங்களுக்கும் கொஞ்சம் நிதி திரட்டி எடுத்து கொண்டு வருகிறேன். பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையில் நீங்கள் கடவுளிடம் கேட்டது போல் நானும் கடவுளிடம் நேரடியாக கேட்டு வாங்கிக் கொள்கிறேன். Why should I use you as a mediator என்று பதில் சொன்னார். இந்த சம்பவத்தை பற்றி அக்பரே தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். அவர் முதன்முறையாக நான் பணக்காரனே இல்லை என்பதை உணர்ந்தேன். இன்னும் எனக்கு செல்வம் சேர்ப்பதில் ஆர்வம் குறையவே இல்லை என்பதை உணர்ந்தேன். என்னையே அறியாமல் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறேன். அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
வாழ்க்கை ஏற்கனவே பறந்துவிட்டது, ஆனால் நான் இன்னும் குப்பைகளை கேட்பதை நிறுத்துவது மாதிரி தெரியவில்லை. நிறையவே சேர்த்து விட்டேன், அது எனக்கு ஒன்றும் பலனளிக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.